ஹாய் காய்ஸ், நான் உங்கள் தேவா. என் தம்பி வண்டிக்கு ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க. நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கடா இருக்கோம்? நாங்கள் நவீன் பேக்கரி இருக்கோம். நவீன் பேக்கரி என்று உங்கள் பேர் அழைத்தாலே அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு காலேஜ் இருக்கும். அது என்ன காலேஜ்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்கள். டைம் இல்லை. என் வண்டிக்கு பின்னாடி பாருங்க, சூரியனை பிடிச்சி தாங்கிட்டு இருக்கேன். ஓகே, வரட்டும். 10 பேர் கிட்டத்தட்ட அனுப்பு கொண்டு போகிறோம். ஒவ்வொரு ஆளாக வரட்டும். 6:30 மணிக்கு வர சொல்லி நாங்களே 6:30 வந்து நிற்கிறோம். போய் ஒரு டீயை போட்டு வரோம். இப்போ நம்ம எங்க போறோம்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மேகமலை போறோம், விரகனூர் போறோம். ஐயோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. தோட்டம் இருக்குடா. நாங்க பாத்தீங்கன்னா நாங்க இப்ப சன்ஃபிளவர் கார்டன் விருதுநகர் போறோம். போட்டோஸ் ரீல்ஸ் எடுக்க. எத்தனை எபிசோட் வர போகுது எல்லாம் தொடர்ந்து பாருங்க. குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும். பின்னாடி யாரும் வண்டி எடுத்து பேசிடுவோம். தம்பி அவரை கப்பனியா சொல்லிட்டு வீடியோ போயிட்டு வந்தியா? இங்க வந்துங்க அப்ப கேமரா போனேன். வணக்கம். இவர் தான் நீங்க எல்லாரும் கோவால பாத்துருப்பீங்க. இவர் தான் எங்க கிளாஸோட பாலு. இவரோட கண்ட்ரோல தான் காலேஜ் இருக்கு. ஏதோ ஏர்போர்ட் தாண்டி ஊருக்குள்ள போய் போறது பெஸ்டா இல்ல ஒரே ஹைவே முடிஞ்சு ஸ்ட்ரைட்டா 1 மணி நேரத்துல போறது பெஸ்டா? நீங்களே சொல்லுங்க. நேத்து ஒதுக்காக பெரிய பஞ்சாயத்தே நடந்துச்சு. கிளம்பு மக்களே. வணக்கம். என்ன நீங்க அருப்புக்கோட்டை சூரியன் பூ எங்க இருக்கு? பூ பார்க்க போறோம். 5 நிமிஷம் காமிப்பா பாருங்க. இந்த இருக்குது என் வண்டியில பூ இருக்கும்டா. வண்டி போய் வண்டி அந்த இருக்கு பூ. ஒரு பூ அரே சூரியன் சூரியன் இது பூ சூரியகாந்தி பூ. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஓ காமெடி. எல்லாரும் வைத்தியம் ஆயிட்டோம். ஓகே, இன்னும் ஐடி கார்டு இல்லடா. ஐடி கார்டு பண்றேன். வெயிட் பண்ணா நம்ம வம்சன் ஒரு கிறுக்கு கிறுக்கு பையாவே. அவன் கேட்டது, டேய் நண்பா வாடா ஏர்பக்ல வந்து பிக் பண்ணிக்கடா நீ வந்து அப்படின்றியா? டேய் நண்பர்களே எல்லாரும் வரட்டும். இனிய தொடக்கமா ஆரம்பிக்குவோம். 12 மணிக்குள்ள இந்த ட்ரிப் வழங்க. நைட் எவ்வளவு பஞ்சாயத்துன்றீங்க. போன் பண்ணி எனக்கு வரவே மைண்ட் இல்லாம ஆகிட்டாங்க. கண்ணு இழுக்குது, என்ன பண்றேன்னு தெரியல. வண்டி ஓட்டிட்டு வரே மாப்பிள்ள. அஞ்சலி போன் ஆச்சு. 6-7 மணி ஆயிடுச்சு. அஞ்சலி போன் எழுப்பி விட்டாங்க. என்ன கணக்குனே தெரியல. காலகாலத்துல குடிக்கிறீங்க. அப்புறம் நீ குளிக்காத நைட்டு ஃபர்ஸ்ட் முடிச்சா மறுநாள் காலம் ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டேன் போல அந்த மாதிரி. அதெல்லாம் தைக்காம இருப்பா. இன்னும் எங்க நண்பர்கள் 3-4 பேர் வர வேண்டியதுக்கு வரட்டும். ஐடியா வணக்கம். உங்க பின்னாடி அப்படியே சூரியன் பார்க்க அழகா இருக்கு. ஆகா, அப்படியே அமெரிக்கன் கல்லூரி பார்த்துக்கோங்க. வாழ்க வளமுடன். சொல்ல பேசுங்க. நல்லபடியா முடியும். நான் வேண்டிக்கிறேன் கடவுளை. ட்ரிப் நல்லபடியா முடியுமா? கிளாஸுக்கு போடுமா இருக்காம அது வேண்டிக்கோங்க. இப்ப வந்து கிளாஸ் ரெப்பா இருக்காரு. அடுத்து வந்து ஸ்டேட்டுக்கே ரெப்பா இருவாரு. எல்லாத்துக்கும் வலுவா செய்வாரு. இவருதான் பல பேர் செய்யறாங்க. ஒரு வண்டி 3 பேர் ஃபோர்ஸ் பண்றாங்கடா. என்னன்னு தெரியல. நீ கேக்குறதுக்கு நீ யார்? गाइस ஆடுகாலி மீண்டும் வந்துருச்சு गाइस. டேய் என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஆடுகாலி ப்ரோ வந்தோம். ஓசிடி இங்க நீங்க நிக்கிறீங்க. இதாட்டி லேட்டரிங்க. வண்டி எடுங்க. நாங்க 6:30 மணில இருந்து நிக்கிறோம். வண்டி எடுங்க. பெட்ரோல் போற ஆளு பெட்ரோல் போட்டுங்கப்பா. எங்க போறோம்? ஓ அப்படியா விஷயம். துணி சைடுல இருக்குல்ல, கண்ணு தெரியலையா? என்ன இடத்துக்கு போகணும்? எதுக்கு காலேஜ் போகணும்? பின்னாடி நம்ம காலேஜ் இருக்கு, அங்க போக வக்கல் உனக்கு. ஆத்த ஒட்டி போகணும். ரிங் ரோடு ஓடும். வண்டி ஏறா நேரம் ஆச்சுடா.
ஆப்போசிட்ல போணும்டா. ஓகே गाइस ஐயோ சாமி வேற என்னடா என்னடா உம்மா கொடுக்குற? என்னடா உம்மா கொடுக்குற? டேய் என்னடா உனக்கு பிரச்சனை? கண்ணாடி வர மாட்டியாடா? நீ திருப்படா வண்டியை முத. கார் 20 போட்ட பிளானு 7:20 கிளம்பிட்டோம். மூஞ்சி எவ்வளவு க்ளோவா இருக்கு பாருங்க गाइस. சன் கிஸ் என்ன ஒரு சன் கூட கிஸ் பண்ணுது. என்ன வந்த இடத்துல நிக்கிறாங்க. ஓகே நண்பா ஹெல்மெட் போட்டுப்பா. ஹெல்மெட் போட்டு गाइस. ஹெல்மெட் தான் முக்கியம். A few moments later. அது அப்படியே போயிடும். गाइस வந்த முதல் நிமிஷமே ஸ்டாப்பிங்க போட்டாங்க. நண்பா இந்த ரூட் மாத்திரே கூட்டி போயிடுவா பாரு. ஏய் நான் கத்துறேன் கட்டுறது மேப்பை பார்த்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கு பறந்து வரீங்க. போட்டு போட்டோம். பேரிங் கடை பார்த்து சொல்றேன். காய்ச்சத விண்டு மில் பாருங்க நண்பா. விண்டு மில் பயலுங்க எம்மா பெருசா இருக்கு. ஆம்படிக்காரர் வராரு வழி விடுங்க. இப்ப நாங்க பெட்ரோல் போட வரேன்ட்ட என் வண்டிக்கு. நண்பா பெட்ரோல் போடணும். வண்டி நிப்பாட்டுங்க. வண்டியில பெட்ரோல் இல்ல. गाइस விட்டுட்டு குரூப்பிசம் பண்றாங்க. விட்டுட்டு குரூப்பிசம் பண்றாங்க. என்னடா எக்ஸ்ட்ரா 15 கிலோமீட்டர் வந்திருக்கோம். எக்ஸ்ட்ரா 15 கிலோமீட்டர் வந்திருக்கோம்டா. ஒண்ணுக்கு இருக்க பேருக்கா ஒருத்த காவலுக்கு நிக்கிறான். யாரு பேர் இருக்காடா? அவன் எல்லாத்துக்கும் காவலுக்கு தான் போவியா, வேற வழி இல்ல. காவலுக்கு எல்லா வேலைக்கும் போவியா? 15 கிலோமீட்டர் நான் தானே போறேன். தம்பி இன்னும் 100 ரூபாய் தரணும். போடா பேசுறா. முடிச்சு அவனுக்கு கேமரா ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. ரூட் பார்க்க தெரியுமான்னு தெரியல. ரூட் பார்க்க சத்தியமா தெரிய மாட்டேங்குது. எப்படி இருக்குன்னு நண்பா எனக்கு ஒரு ரீல்ஸ் அப்படியே சட்டையை கழட்டி போட்டு அப்படியே ஓடுறேன். கண்ணாடி அப்படித்தான் நண்பா. சோலி முடிச்சு எனக்கு காசெல்லாம் அழிக்கிறே வந்திருக்காங்க. என்ன பண்ண 15 கிலோமீட்டர் மாட்டிட்டேன் गाइस. அம்மா மாட்டிட்டேன். செலவுக்கல வருதுனா டேய் வருதுனா இங்கே எங்கடா பெட்ரோல் பங்கிட்ட போயிட்டு வாடா. ஆய் வருதுண்ட. गाइस ஆய் வருதா गाइस. ஆடுகாலிக்கு ஆய் வருது. விருதுநகருக்குள்ள ரீச் ஆயிட்டோம். திருமங்கலம் தாண்டி விருதுநகர் பயலுக. நம்மளோட எத்தனை டிஸ்ட்ரிக்ட்னு சரியா எனக்கு தெரியல. இதோட என் கணிப்பு படி இது வந்து 7வது டிஸ்ட்ரிக்டா இருக்கும் நான் கவர் பண்றது தமிழ்நாட்டில். பார்ப்போம் 33 38 டிஸ்ட்ரிக்டையும் கவர் பண்றோம். எவ்வளோ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு மதுரையில் ஆச்சு தமிழ்நாட்டில்? அதாவது ஜென்ரல் நாலேஜ் முக்கியம். யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க.
ஓகே போவோம். விருதுநகர் என்டர் ஆயிட்டோம். இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்கு. சைட்லயே சூரியகாந்தி தோட்டம் இருக்குட்டாங்க, ஒன்னத்தையும் காணோம். One eternity later. அறுவடை பண்ணிருக்காங்க அம்சி. இப்பதான் நியூஸ்ல பார்த்தோம்.